வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு பருப்பு கடையிலும் கொள்ளு ரசமும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல 1.5 டம்ளர் அளவு கொள்ளு பருப்பை சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட பழுத்த 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 சொம்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடித்து தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 7 விசில் விட்டதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதோட தண்ணியை மட்டும் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பை மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்போது பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச 3 வரமிளகாயை அது கூட சேர்த்துட்டு 6-7 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு துண்டு பெருங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொள்ளு பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு பருப்புலேருந்து வடித்த தண்ணியில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 துண்டு புளியும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் அது கூட சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 2 வரமிளகா, 5 பல் பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பொடியை இந்த தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, புளி, இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயை அதில் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி கரைச்சி வச்ச தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரசம் இந்த மாதிரி நுரக்கட்டி கொதித்து வரும்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.